தமிழக அரசியல் கட்சி தலைவர்களின் சமூக வலைதள பக்கத்தை பார்க்கும்போது அந்த கட்சியின் சமூக வலைதளம் எந்த அளவுக்கு பலமா இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அது ஒவ்வொன்றும் ஆதாரத்தோடு நான் வைத்திருக்கேன். நீங்க எல்லாமே லைனா பார்க்கலாம். முக்கியமா சொல்ல போனா தேமுதிகவோட சமூக வலைதளம் எந்த அளவுக்கு பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படின்னு நான் லாஸ்டா உங்களுக்கு காட்ட போறேன். ஏன் தலைவர்களுடைய பக்கத்தை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா அது ஒரு நம்பர்ஸ் மட்டும் இல்ல, அது அந்த கட்சியினுடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். திமுக என்னதான் இந்த தேர்தலில் தோத்தாலுமே சமூக வலைதளத்துல நம்பர் 1ல இருக்கிறது அவங்க தான். அனைத்து கட்சி விவரங்களும் நான் இங்க உங்களுக்கு காட்ட போறேன். அதுல மிக முக்கியமா பார்க்க போறது நம்ம திமுக. தேர்தலில் தோத்த உடனே ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா உடனடியாக உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு ஒரு பேஜை ஓபன் பண்றாரு. அந்த பேஜில் லட்சக்கணக்கான கமெண்ட் சமூக வலைதளத்தை பத்தி தான் பதிவிடுறாங்க. உடனடியா ஸ்டாலின் என்ன பண்றாரு, ஒரு மீட்டிங் போடுறாரு. இதற்கு முன்பு இருந்ததை விட இப்பொழுது நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் எப்படி இருக்கணும், எப்படிலாம் கிரியேட் பண்ணணும், எப்படிலாம் ஐடிவிங் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிளான் போட்டு திரும்பவும் அமைச்சிட்டாங்க. அடுத்த தேர்தலுக்கு அவங்க வேற எதை பத்தியுமே பேசல, சமூக வலைதளத்தை பத்தி தான் ஆணித்தரமா பேசியிருக்காரு. அவருடைய ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா இது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, அந்த கட்சியின் சமூக வலைதளத்தை எந்த அளவு பலமா இருக்கு அப்படின்னு காட்டுற ஒரு நம்பர் தான் அது. 3.4 மில்லியன் 34 லட்சம் பேர் பின்தொடர்றாங்க. அடுத்தது பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவரது பார்த்தோம்னா 2,23,000 பேர் இருக்காங்க. அடுத்தது டிவிகே 7,99,000 பேர் இருக்காங்க ஃபாலோவர்ஸ். அடுத்து பாருங்க சீமான் நாம் தமிழர் கட்சி 4,26,000 பேர். அடுத்தது விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவருக்கு பார்த்தீங்கன்னா 5,64,000 ஃபாலோவர்ஸ். அடுத்தது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 4,96,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க கட்சி தலைவர்லாம் இல்லை, ஆனா அவங்களுடைய பிஜேபியில சிறப்பாக வேலை செய்யறவங்க, தமிழ்நாட்டோட தலைவராக இருந்தவங்க. இதுக்கு முன்ன அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 5,29,000. அடுத்தது அண்ணாமலை அவரது பார்த்தீங்கன்னா 8,95,000. இவங்கெல்லாம் கட்சி தலைவர்ல 2 பேரும் இதுவரையும். ஆனா எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. இங்கதான் மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட அந்நியர் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கம்தான் பிரேமலதா விஜயகாந்த். இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்ன சொன்னது எல்லாமே லட்சக்கணக்கில் இருக்கும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா 34,000 தான் இருக்கு. 34,000 பேர் மட்டும்தான் அந்நியாரோட பேஜை ஃபாலோ பண்றாங்க. இது வெறும் நம்பர் மட்டும்தான். ஆனா இதை கணக்கிட்டு நம்மளுடைய சமூக வலைதளம் எந்த அளவுக்கு பலமா இருக்கு அப்படின்றத நம்ம இது மூலியமா தான் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப குறைவா தான் இருக்கு மற்ற கட்சியோட. தொண்டர்கள் எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பதான் நம்ம சமூக வலைதளத்தை மேம்படுத்துறது, அந்நியர் திரும்ப அறிவிப்பு விடுவாங்களா விட மாட்டாங்களா, சமூக வலைதளம் தான் நம்ம கிட்ட வீக்கா இருக்கு, ஏன் இன்னுமே அதுக்கான அறிவிப்பு வரல அப்படின்னு பல்வேறான கேள்விகள். ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும். இப்போ ஃபுல்லாவே சமூக வலைதளம் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியா இருக்கு. நம்மளுடைய கட்சியின் சமூக வலைதளத்தை மிக முக்கியமாக வளர்க்க வேண்டும் என்று பல்வேறு தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாமே கேட்டே இருக்காங்க. ஐடிவிங்கில் இருக்கிறவங்க மட்டுமல்லாமல் நம் கட்சியில் இருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சரியான ஆலோசனையை கொடுத்து சமூக வலைதளத்தை நாம் வளர்த்தால் மட்டுமே இன்று இருக்கக்கூடிய அரசியலை நாம் எதிர்கொள்ள முடியும். தொண்டர்களும் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. எல்லா கருத்துக்களையுமே நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். கூடிய விரைவில் அந்நியார் இதுக்கான தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். நன்றி.